மாவட்டம் ஆரல்வாய்மொழி அரசு கூட்டுறவு நூற்பாலையில் ஆய்வு மேற்கொண்ட கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி கடந்த காலங்களில் அரசு நூற்பாலைகள் சரியான முறையில் இயக்கப்படாததால் அவை நஷ்டத்தில் இயங்குவதாக குற்றம் சாட்டினார். நூற்பாலைகளின் தரத்தை உயர்த்தி லாபகரமாக இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கண்டிப்பான மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்னைக்கு கன்னியாகுமரியில் அமைந்துள்ள இந்த நூற்பாலைக்கு ஒரு விசிட் ஒன்று வந்தோம். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே மாதிரி துறை அரசு செயலாளர்களும் 3 பேர் வந்திருக்கிறோம். இங்கே என்னென்ன நடவடிக்கைகள் தினசரி மேற்கொள்றாங்கன்னு பார்வையிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்கிறோம். அவங்க சில கோரிக்கைகளாக வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் நிச்சயம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். தற்காலிக பணியாளர்கள் அதுதான் சார், கடந்த காலங்களில் சரியான முறையில் இந்த மில்லை ரன் பண்ணாதனால நட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தரம் உயர்த்தி ப்ராஃபிட்டபிள் கொண்டு போய் அவங்க கோரிக்கை பணி நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயம் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். கடந்த ஆட்சிக்கு முன்னால நவீனமாக்கப்பட்டது ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அது ஃபர்தரா நீங்க இதை மெயின்டைன் பண்ணதுக்கு ஏதாவது? அதைத்தான் சொல்றேன். இப்ப இந்த நூற்பாலை இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி நிரந்தரத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அதே மாதிரியே இந்த துறை சம்பந்தமா இந்த நூற்பாலையை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும். ஸோ அந்த விஷயமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கவனம் எடுத்திருக்கிறோம். நிச்சயம் அதுக்கு உண்டான தகவலை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு என்ன வேலையோ அதை கைத்தறி நெசவாளர்களுக்கான முக்கியமான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி மாற்றணும், மின்சார பணி சம்பள உயர்வு. கடந்த வாரம் இது சம்பந்தமா நானும் துறை செயலாளர் அவர்களும் டெல்லி போய் மத்திய டெக்ஸ்டைல் துறை அமைச்சரை சந்திச்சு இந்த மாதிரி கைத்தறிக்கு அந்த 5% ஜிஎஸ்டி ரத்து பண்ணணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க அரசுகிட்ட கலந்து பேசிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு.